ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏகே டெல்லி தமிழன். இது நேற்று எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் டெல்லியில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறன்றது தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பொங்கல் ஊரில் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுவோன்னா, ஃபஸ்ட்டு நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைப்போம். அதுக்கப்புறம் மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. அதே போல் தான் நானும் இங்கே டெல்லியில் தைப்பொங்கலுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டில் பொங்கல் வைப்பேன். இங்கே பொங்கல் ஃபெஸ்டிவல்னால் அவ்வளோ யாருக்கும் எதுவும் தெரியாது. தைப்பொங்கல் அன்னைக்கு இங்கே சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க ஹிந்திக்காரங்க. அது கூட அந்தளவுக்கு பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை இங்கே. இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததால் வருஷம் நான் இங்கே பொங்கல் வைப்போம். பால் நல்லா பொங்கி வந்துச்சு. என் பசங்களும் பொங்கல்னு கத்துனாங்க. என்ன தான் நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடினாலும் நம்ம ஊர் நாட்டில் கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீல் இங்கே வராது. ஏன்னா அங்கே ஒரு ஊரே பொங்கல் கொண்டாடும். அப்போ எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இங்கே நம்ம தனியாக வைக்கிறப்ப அந்த வைப்ஸே இங்கே வர்றதில்ல. இருந்தாலும் என் பசங்க பொங்கல் நான் வைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க. நேற்று எங்கள் பக்கத்து வீட்டில் பொங்கல் வச்சப்போ நீ வைக்கலையாம்மா அப்படின்னு கேட்டானுங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டு பழக்கப்படி மாட்டு பொங்கலுக்கு தான் நான் பொங்கல் வைப்பேன். அவனுங்க பொங்கல் வைக்கிறத பார்த்துட்டே இருந்தானுங்க, விஷ் பண்ணானுங்க. மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல் நான் சொல்லித்தர அவனுங்களும் சொன்னானுங்க. அரிசி போட்டு நல்லா வெந்துட்டு இருந்துச்சு பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்தா என் பசங்களுக்கு பொங்கல் சாப்பிட்றத விட இது போல் என்ஜாய்மெண்ட்டு தான் அவனுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஊரில் போய் பொங்கல் கொண்டாடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆக போகுது. நான் இதில் ஒரு வருஷம்தான் ஊரில் போய் பொங்கல் கொண்டாடினேன். அடுத்த வருஷம்னாச்சும் போக முடியுதான்னு பார்க்கணும். என்ன தான் நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடினாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே வராது. தனியாக ஒரு பொங்கல் வைக்கிற மாதிரி தான் ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போனேன். வீட்டில் பொங்கல் வச்சுதான் அதை எடுத்துகிட்டு போய் கோவிலில் போய் படைத்தேன். இது முருகர் கோவில். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. இது இங்கே இருக்கிற கொஞ்சம் தமிழ்காரங்களாம் சேர்ந்து கட்டி இந்த மேனேஜ் பண்ணுறாங்க. ஐயருக்கு சம்பளம் இது போல் நாங்கள் மாதம் வரி மாதிரி போட்டு அவங்களுக்கு சம்பளம்லாம் தரோம். எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இலை போட்டு அதுக்கப்புறம் படைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே வெறும் பொங்கல் மட்டும் வச்சு படைக்கிறது இல்லை. அது கூடவே வடை, அப்பளம், சாதம். அதுக்கு இன்றைக்கி நான் பன்னீர் மட்டர் சப்ஜி பண்ணியிருந்தேன். அப்படின்னா பட்டாணி பன்னீர் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். இதெல்லாம் பண்ணி நான் தேங்காய்லாம் உடைச்சி பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணும்போது என் பையனும் நானும் வத்திலாம் கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஊரில் இட்டுட்டு போய் ஒரு வருஷம் பொங்கல் காமிக்கணும்னு ஆசை. அடுத்த வருஷம்னாச்சும் அது நிறைவேறுதான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே என் பெரிய பையனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் கொஞ்சம் சோகமாக ஆயிட்டான். நான் இதெல்லாம் செய்கிறதால ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு படைக்கிறதுக்கே. அப்புறம் இங்கே கரும்பு எங்களுக்கு கிடைக்கல. கரும்பு இங்கே கேரளா ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது, அங்கே விற்கும். ஆனால் இந்த டைம் சீக்கிரமாக ஆயிடுச்சு. மஞ்சள் எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் எதுவுமே வச்சு படைக்கலை. இப்படி தான் நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.